நாங்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் சொன்ன கையோட அரசியலுக்கு வந்துட்டோம். ஆனால் இவர் வரேன்னு கடைசி வரை சொல்லிட்டு வரல, வெளியே போயிட்டாரு. இவருக்கு அந்த துணிச்சல் இல்லை அப்படின்னு தானே விமர்சனம் வருது. அதெல்லாம் சும்மாங்க. அவர் ரொம்ப நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்னார். இதுங்க ஒன்றும் தெரியாத வந்துட்டு இப்போ என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போது விஜய் வந்துட்டு தன்னுடைய கட்சியினுடைய விஜய் மக்கள் இயக்கத்தை வந்துட்டு அப்படி நடத்தினேன் இப்படி நடத்தினேன் அப்படிலாம் சொன்னார். உள்ளபடியே அரசியல் படுத்தணும் அவங்கள அப்படின்னு இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா, அங்கே ஆத்தூரில் வந்துட்டு விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடியே ஆத்தூரில் அந்த பயிலரங்கம் நடந்துச்சு, அரசியல் பயிலரங்கம். நான் தான் போய் பேசினேன். என்னை குறிப்பிட்டு விஜய் சொல்லி ஐயா வச்சு நடத்துங்க அப்படின்னு நடத்தணும். அது தொடர்ந்துதா? நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க, இதோ இதே அது அரசியல் இருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழக கொடியேற்ற விழா ஒரு கம்பத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா? கட்சியே இயங்கலைங்க. கட்சின்னு ஒரு சொல்கிறாரு, அந்த கட்சியே இயங்கலை, அமைப்பை ஏற்படுத்தலை. இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் எந்த இடத்துல நீங்கள் வாடுறீங்க? அந்த இடத்துல தாவேகா வேட்பாளரை யார் நிற்பான்னு உங்களுக்கு தெரியாது. இவர் ஊரில் இந்த சட்டமன்ற தொகுதி கேட்பாது தெரியாது. பழைய பேர் பனையூர் அப்படின்றது சட்டமன்ற தொகுதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் விஜய் கட்சியில் இருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா பனையூர் பாபுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அதனால